வணக்கம் அன்பாக்சிங் கேலரி மேடம். ஹாய் வணக்கம். பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, என்ன பண்ணுறீங்க? ஆமாங்க, சாம்சங்லேருந்து A16 ஆன் பண்ணியிருந்தாங்களா, அது இப்போதான் நம்ம கைக்கு வந்துச்சு. அதான் சரி அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வியூவர்ஸுக்கு அப்படியே ஃபோனை பிரித்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓஹோ, சரி, அப்போ பிரித்து காட்டுங்க. சரி, நம்ம சாம்சங்கோட கேலக்ஸி A16 5Gயோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, பாருங்க. சாம்சங் கேலக்ஸி A16ஓட பாக்ஸ் இப்படிதான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மா தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா சார்ஜர்லாம் உள்ள இருக்காது போல, வெறும் போனை மட்டும் தான் கொடுக்குறாங்க போல. இது வந்து சாம்சங்கோட 8256 வேரியன்ட். பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போனை பார்த்துடலாமா? இப்படிதான் ஒரு கவர்ல கொடுத்துருக்காங்க. போனை பிரிக்கிறேன். நான் கோல்டன் வேரியன்ட் தான் வாங்கியிருந்தேன். பாருங்க, பின்னாடி 3 ட்ரிபிள் கேமரா வந்திருக்கு. சைடுல பட்டன்ஸ், வால்யூம் அப் டவுன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கீழே டைப் சி வந்திருக்கு. அது எல்லாத்துலயும் கொடுக்கறதானே மேடம்? ஆனா நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான் இதுல காட்ட போறோம். ரிவ்யூல நான் கொடுக்கல. சும்மா அப்படியே போனை அப்படியே பிரிச்சு என்னென்ன இருக்குது அப்படிங்கறத போறோம். இது 20,000 சில்லற வந்துருச்சு. ஏன்னா இது அப்போ ஒரு மிட் ரேஞ்ச் போன் வாங்கிருக்கீங்க. ஆமா, மிட் ரேஞ்ச் போன் தான். ஆனா போனோட கலர் பாருங்க, இந்த கோல்டன் கலர் கொஞ்சம் நல்லா சூப்பரா லேட்டஸ்ட் லுக் மாதிரி இருக்குது. அடுத்து இதுல என்ன இருக்குதுன்னு பாப்போமா? ஏதாவது உள்ள இருக்கான்னு பாப்போம். ஒண்ணுமே கொடுத்துருக்க மாதிரியே தெரியலையே. சார்ஜர்லாம் இப்ப கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சார்ஜர் இல்ல, இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாத்துக்கோங்க உள்ள இதுல என்ன இருக்குங்கறத உங்களுக்கு காட்டுறேன். அப்ப சார்ஜருக்கு நாங்க எங்க போறது? சார்ஜர் நீங்க தனியா தான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம் இதுக்குள்ள இந்த கேபிள் இருக்கான்னு பாப்போம். ஆமா, ஒரு கேபிள் இருக்கு. கேபிள் மட்டும் கொடுத்தாங்க. கேபிள் இருக்கு. கேபிள் வச்சு எப்படி சார்ஜ் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, கேபிள் வந்து டைப் C to C கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க டைப் C to C அடாப்ட் ஆகுற சார்ஜரோட ஹெட் வந்து நீங்க Flipkartலயோ இல்ல Amazonலயோ வாங்கிக்கணும். இது வேறயா? அப்ப அது வாங்கினா அதுக்கு ஒரு 1500 ஆயிருமே. நாங்க ப்ராடக்ட் லிங்க் வந்து குடுக்குறோம். அதுல கூட நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஏங்க, வாங்குறத பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க கொடுத்துருவீங்க, பைசா கொடுத்துருவீங்களா? நாங்க வாங்கிக்கிறோம். அது நீங்க தான்ப்பா வாங்கணும். நானே இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, விவோல ஒரு சார்ஜர் வச்சிருக்கேன். பேசாம அதை குத்திக்கலாமா? நானும் தான் என் போனுக்குள்ள நத்திங்குள்ள சார்ஜர் வச்சிருக்கேன். அதையும் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். ஒண்ணுமில்லாத சார்ஜர் வச்சிருக்கீங்களா? போங்க. நத்திங் போன்ல உள்ள சார்ஜர். நத்திங் போனா ஒண்ணும் இல்லாத போனா என்ன புதுசா இருக்கு? ஐயோ, உங்களுக்கு அன்பாக்சிங் போனே இல்லாம வச்சிருக்கீங்க. என்ன போனே இல்லாம சார்ஜர் மட்டும் உங்களுக்கு தந்தாங்களா? இப்ப நத்திங் அன்பாக்சிங் கேலரி சேனல்ல போய் பாருங்க. அதுல அவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோம் நத்திங் போனை பத்தி. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நத்திங் போன் லான்ச் நிறைய அடுத்தடுத்து பண்ணிருக்காங்க. அது ஒரு கம்பெனிங்க. கம்பெனியா? அப்ப கம்பெனியே ஒண்ணு இல்லாத கம்பெனின்னா? ஐயோ, என்னால முடியல. அடுத்து சரி, ஏதோ சொல்றீங்க, நானும் பாக்குறேன், தேடி பாக்குறேன். கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. திரும்பி பின்னு அந்த 20,000 பின்னு வாங்க முடியாது பாருங்க, அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க ஊக்காத யூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதாங்க. மொத்தமே இவ்வளவுதான். வேற ஒரு ப்ராடக்ட்டுமே உள்ள இல்ல. சில இதுல ஒரு கவர்னால கொடுப்பாங்க. அந்த கவர் கூட கிடையாது. ஒண்ணுமே இல்ல. என்ன செய்ய? சரி, இந்த போனோட ரிவ்யூ நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த போனை ஒண்ணு பண்ணுங்க. இப்போ நீங்க எதுல உட்கார்ந்திருக்கீங்க? வண்டியில. என்ன வண்டி அது? எந்த வண்டி தெரியலையே. யமகா. இங்க இருந்து பாக்கும்போது யமகா ரே இசட்டார் மாதிரி தெரியுது எனக்கு. யமகா தாங்க. ஒண்ணு பண்ணுங்க, அந்த வண்டிக்கு இது டயர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. டயருக்கு அடியில வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிருங்க. அப்ப நீங்க ஒரு 20,000 கொடுத்துருங்க, வச்சிருவோம். 20,000 நீங்க 30,000 கூட வாங்கிக்கோங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு வீடியோ போடணும்னு நான் 20,000 செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். என்னங்க இப்படி நீங்க 20,000 செலவு பண்ணி வாங்கிட்டீங்கல்ல, நீங்க கிரஷிங் வீடியோ போடுங்க. வண்டி ஏத்துனா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கிரஷிங் வீடியோ போடுங்க. எவ்வளவு தூரம் அது இம்பாக்ட் தாங்கும், மாடியில இருந்து விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இத்தனை கிலோ வெயிட்ட தாங்குமாங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டாங்கன்னா வச்சு ஏத்திடலாம்னு பாக்குறீங்க? ஆமா, சரி, ரைட், சரி. இது இந்த வீடியோ 1 MB வாட்ச்னா ஏத்திடுவாங்க. ஓகே. அப்ப எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க. சரி, நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்றேன். உங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே,
நம்ம இதோட ரிவ்யூவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உண்மையான ரிவ்யூ சொல்லணும். இதோட வந்து ஒர்த்தா 20,000க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு 1 மந்த் கழிச்சு தான் வீடியோ போட முடியும். பரவாயில்லையா? நீங்கள் எப்போ வேணாலும் போடுங்க. ஏன்னா எல்லாமே நான் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது ஃபேக் ரிவ்யூவாக தான் இருக்குது. எல்லாம் பெய்டு கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. சரி, அப்படியா? அதுவும் ஆமாம், காசுகளை வாங்கி அவனே காசை கொடுத்து அவனே பேச சொல்லிடுறானா. அதனால தான் நான் சொன்னேன் இதை பைக் வச்சு ஏற்றுங்க அப்படின்னு. அப்படியா? சரி, இந்த போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம அடுத்து இந்த சேனல்ல வரும், கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? சரிங்க. ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.